السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. الذين قالوا لإخوانهم وقعدوا لو أطاعونا ما قتلوا قل فادرءوا عن أنفسكم الموت إن كنتم صادقين. أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. قال: فإن تصيبهم حسنة يقول هذه من عند الله، وإن تصيبهم سيئة يقول هذه من عندك، قل كل من عند الله. فقال: هؤلاء قوم لا يكادون يفقهون حديثا. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மா முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாட்டமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை அல் குர்ஆனில் 3ஆம் அத்தியாயம் 168ஆம் வசனத்திலும் 4ஆம் அத்தியாயம் 78ஆம் வசனத்திலும் ஒரு செய்தியை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து துரத்தப்பட்டு மதீனா சென்றடைந்தார்கள். மதீனாவில் கிட்டத்தட்ட அனைவரும் முஸ்லிம்களாகவே மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மதீனாவை சுற்றி வேதம் வழங்கப்பட்டவர்கள் முஸ்லிமாக மாறாமல் அவர்கள் அதே நிலையிலேயே தொடர்ந்தார்கள். மதீனாவில் முஸ்லிம்களாக மாறியவர்களில் நயவஞ்சர்களும் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு நபியை அண்டி வாழ்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம்களை எதிர்த்து படை திரட்டக்கூடிய மக்களை எதிர்கொண்டு தங்களையும் தங்களை ஏற்றுக்கொண்ட மக்களையும் காத்துக்கொள்வதற்காக அணி திரட்டுகிற போது இந்த நயவஞ்சகர்கள் நாங்களும் உங்களோடு தான் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அந்த அணியில் தங்களையும் இணைத்துக் கொள்ளாமல் வெவ்வேறு சால்ஜாப்புகளை காரண காரியங்களை சொல்லி அதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொண்டார்கள். நபியவர்கள் படை திரட்டி பல அறப்போர்களை எதிர்கொண்டார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இந்த பின்னணியை மனதில் கொண்டு இந்த 6ஆம் அத்தியாயம் 103ஆம் அத்தியாயம் 168ஆம் வசனத்தை பொருளை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அல்லதீன காலு லி இஹ்வானிஹி
தங்களுடைய சகோதரர்களுக்கு சொன்னதை, அவர்கள் சொன்னதை, அவர்கள் என்று சொன்னால் நயவஞ்சகர்கள் சொன்னதை நினைத்து பாருங்கள். வகாது, அவர்கள் மதீனாவிலே இருந்து விட்டார்கள். யார்? இந்த சொல்லக்கூடிய நயவஞ்சகர்கள் மதீனாவிலே இருந்து விட்டார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய ஏனைய முஸ்லிம் சகோதரர்களை பார்த்து அவர்கள் சொன்ன கூற்றை நபியை நீங்கள் திரும்பி பாருங்கள், நினைத்து பாருங்கள். என்ன சொன்னார்கள்? லவ் அதாஊனா மா குதிலு, நீங்கள் நாங்கள் சொல்வதை கேட்டால், எங்களுக்கு கட்டுப்பட்டால், நீங்கள் முகமதுடைய தலைமையை ஏற்று அணிவகுத்து எதிரிகளோடு மல்லுக்கு நின்று அவர்களோடு போரிட்டு நீங்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டீர்கள் என்று அவர்கள் சொன்னதை இப்போது நினைத்து பாருங்கள். என்ன சொல்கிறார்கள்? எங்களை போன்று நீங்களும் எங்களோடு மதீனாவிலே இருந்து விட்டால், யுத்தத்திற்கு போகாமல் நீங்கள் தங்கினால் உங்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உயிரோடு மதீனாவிலே நீங்கள் வாழ்ந்துவிட்டு போகலாம். முகமது சொல்லை கேட்டு நீங்கள் அவர் தலைமையில் அணி திரண்டு போனதால் தானே, எதிரிகளோடு நீங்கள் சண்டைத்ததால் தானே உங்களை அவர்கள் வெட்டி வீழ்த்தினார்கள், நீங்கள் செத்து போனீர்கள், சாவுகின்றீர்கள். ஆதலால் எங்களுடைய சொல்லை கேளுங்கள், அவர் தலைமை ஏற்று போகாதீர்கள் என்று முள்ளடி வேலையை அந்த நயவஞ்சகர்கள் செய்ததை நபியை நீ நினைத்து பாருங்கள். அவர்களுக்கு சொல்லுங்கள், என யார் இதில் நயவஞ்சகன் என்று நெத்தியில் ஒன்றும் எழுதி ஒட்டப்படவில்லை. அல்லாஹ் சில நேரங்களில் நபிக்கு இவன் நயவஞ்சகன் என்று அறிவுறுத்துகிற போதுதான் அவனை அடையாளம் காண்பார்கள். உள்ளுக்குள்ளே இருந்து கருவறுக்கிற வேலையை செய்யக்கூடியவனை அல்லாஹை தவிர யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் இதை இவ்வாறு என்ன செய்கிறான், சொல்கிறான். அவ்வாறு சொன்னதை எண்ணி பாருங்கள். அவர்கள் நினைப்பதை போன்று யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்தால் மரணத்திலிருந்து தப்பித்து விடலாமா? அந்த வலிமையும் ஆற்றலும் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை நபியை நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு ஃபதரவு அன் அன்ஃபுசிக்குமுல் மௌத் இன் குன்தும் சாதிகீன், உங்களை விட்டும் மரணத்தை நீங்கள் தடுத்து பாருங்கள். நீங்கள் சொல்வதில் உண்மையாக இருந்தால், உங்களுடைய கூற்று உண்மையான கூற்றாக இருந்தால், முடிந்தால் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய மரணத்தை தடுத்து பாருங்கள் என்று அல்லாஹ் நபியின் வழியாக சவால் விடுகிறார். யாருக்கு? யார் உள்ளடி வேலை பார்த்து எதிர்த்து எதிரிகளை களத்தில் நின்று சத்தியத்தை நிறுத்துவதற்காக போராடச் செல்கின்ற அந்த மக்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நயவஞ்சகத்தோடு இருக்கின்றவர்களை பார்த்து, முடிந்தால் உங்களுக்கு வரக்கூடிய மரணத்தை தடுத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அடுத்து 6ஆம் அத்தியாயத்தில் அல்லாஹ் 4ஆம் அத்தியாயம் 78ஆம் வசனத்திலே சொல்கிறான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் எங்கிருந்த போதிலும் என்று சொன்னால் அதை இன்னும் தெளிவாக அல்லாஹ் விளக்குகிறான். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைக்குள் இருந்தாலும், எங்கிருந்த போதிலும் என்றால் என்ன? உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைக்குள் இருந்தாலும், அன்றைக்கு மலைகளையே கொடைந்து மாளிகைகளாக வசித்தார்கள் ஆது சமூக கூட்டத்தார், அவர்களுக்கும் சேர்த்துத்தான். நீங்கள் உறுதியான கோட்டைக்குள் இருந்தாலும் யுத்ரிக்குமுல் மௌத், மரணம் உங்களை வந்தே தீரும், மரணம் உங்களை அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ முகமது தலைமையில் போகாமல் இருந்தால் நாம் தப்பித்து உயிர் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள். கோட்டைக்குள் இருந்தாலும் மரணம் உங்களை வந்து தீரும், நீங்கள் செத்துத்தான் போவீர்கள். அல்லாஹ் யாருக்கு எந்த நேரத்தை விதித்திருக்கிறானோ அந்த நேரத்தில் ஒரு கணம் உந்தவும் முடியாது, பிந்தவும் முடியாது என்பதை அல்லாஹ் உறுதியிட்டு இந்த இடத்திலே சொல்கிறான். அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறான், இந்த நயவஞ்சகர்கள், எந்த நயவஞ்சகர்கள்? மரணத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று திட்டமிடுகிறார்களே இந்த சூழ்ச்சிக்காரர்கள், அவர்களுக்கு ஒரு நல்லது ஏற்பட்டால், ஆஹா இதுதான் நம்மை படைத்த அல்லாஹ்விடமிருந்து நமக்கு ஏற்பட்டது, வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் போதுதான் கடவுளை, ஆஹா இவரல்லவா பெரிய கடவுள், இவனல்லவா அல்லாஹ், இவனல்லவா ஆஹா ஓஹோ என்று சொல்வாங்க.
ஆதிஹி மின் இந்தில்லாஹ் இன் துஸிபும் ஹஸனத்துன் ஆதிஹி மின் இந்தில்லாஹ். நன்மையே நடந்து கொண்டால், வாழ்க்கையில் நல்லதே நடக்குமானால் இது அல்லாஹ் எனக்கு தந்தது என்று இருமாப்போடு இதை சொல்லிக் கொள்வார்கள். இன் துஸிபும் ஸய்யத்துன், அவர்களுக்கு வாழ்க்கையில் சங்கடங்கள், வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள் ஏற்பட்டால் யகூலு ஹாதிஹி மின் இந்திக், அப்போதுதான் முகமதை பார்த்து, முகமதை உம்மை பார்த்து சொல்வார்கள், இது ஒன்னால் தான் எங்களுக்கு ஏற்பட்டது, ஒன்னால் தான் எங்களுக்கு இந்த சனியன் வந்தது என்று உம்மை பார்த்து சொல்கிறார்கள். அப்ப நல்லது நடக்கும் போது அது ஒன்னால் தான் என்று அவர்களுக்கு சொல்ல நான் எழவில்லையா? எழாது. ஏன்? அது படைத்தவனால் தான் நடக்கிறது. அப்ப கெட்டது ஏற்பட்டால் மட்டும் அது ஒன்னால் தானா? அது குல்லும் ஐந்தில்லா. நபியை சொல்லுங்கள், அத்தனையும் அல்லாஹ் தான் நடக்கிறது, அத்தனையும் அல்லாஹ்வால் தான் நடக்கிறது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நல்ல நடப்பதும், வாழ்க்கையில் கேடு நடப்பதும், கெட்ட நடப்பதும் எல்லாம் அல்லாஹ் புறத்தில் இருந்து நடக்கிறது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். இவர்களுக்கு என்ன வந்தது? இவர்கள் உண்மையான செய்தியை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏண்டா இப்படி இருக்கிறீங்க என்று அல்லாஹ் கேட்காத குறையாக கேட்கிறான். அப்போ அல்லாஹ் மரணத்தை பற்றி சொல்கிற போது, இது நீ எந்த கோட்டைக்குள் இருந்தாலும், எப்படிப்பட்ட திட்டமிட்டு இப்படி போனால் தப்பிக்கலாம், அப்படி போனால் தப்பிக்கலாம் என்று நீ வரையறுத்து நீ வாழ்ந்தாலும், அல்லாஹ் ஒரு கணத்தில் உன்னை முடிக்க வேண்டும், சோழியை தீர்க்க வேண்டும் என்று முடித்து விட்டால் ஒரு கணம் நீ பிந்தவ முடியாது, முந்தவ முடியாது, எதிலிருந்தும் தப்பிக்க முடியாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். நமக்கு சில சந்தேகங்கள் எழ வாய்ப்பு இருக்கிறது. என்ன? அவர் கக்கூசுக்கு போனார், கக்கூசிலே மௌத்தாகிவிட்டார். ஐயையோ, கக்கூசிலே மௌத்தாகிவிட்டார். அவரு ஒரு கெட்ட மனிதர், கேடான மரணம் அவருக்கு வந்து விட்டது. பஸ்ல போனார், அவர் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனார். ஐயோ, அவருக்கு துர்மரணம். அவர் விமானத்தில் குஜராத் அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்டார் லண்டனை நோக்கி. 3ஆம் இடத்தில் மொத்தமாக வெடித்து சிதறி போய்விட்டார். ஆஹா, இவருக்கு கேடு நடந்து விட்டது, இவர் துர்பாக்கியவான் என்றெல்லாம் பேசிக்கொள்வது நம் காதில் விழுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்திலும் நம்மை போன்றவர்கள் வாழ்ந்தார்கள். இது மாதிரியான அரைகுறை நம்பிக்கை அறிவில்லாத மக்கள் தான் வாழ்ந்தார்கள். அவர்களைத்தான் பண்படுத்தினார்கள். ஒரு மனிதன் இறக்கிற இடத்தை வைத்து, இறக்கிற நிகழ்ச்சியை வைத்து, இது நல்ல மரணம், இது கெட்ட மரணம், இவன் கெட்டவன் ஆதலால் தான் இப்படி, அவன் நல்லவன் ஆதலால் தான் அவனுக்கு அப்படி என்று முடிவு செய்கிற இடத்தில் நீங்களும் நானும் இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் அவனுடைய மரணம் கேடாய் மரணமா அல்லது நல்ல மரணமா என்பதை அல்லாஹ் மட்டும்தான் முடிவு செய்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையிலிருந்து நாம் அதை புரிந்து கொள்ளலாம். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், பைனமா ரஜுலுன் யம்ஷி பி தரீகின் வஜத ஹுஸ்னின் ஷௌகின் அல தரீக் ஃபஅഖரஹு ஃபஷகர. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரியில் 654வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார்கள், ஷஹீத் என்றால் யார் என்று கேட்கிறார்கள். ஷஹீத் என்று சொன்னால் யாரிடத்தில் கேட்டாலும் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எதிரியோடு போராடி எவன் வெட்டி சாய்க்கப்படுகிறாரோ அவர்தான் ஷஹீத், அவர்தான் உயிர் தியாகி என்றும் என்ன எல்லோரும் பதில் சொல்லுவோம். நபியிடத்திலும் இது போன்ற கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஷஹீத் என்று சொன்னால் அதுவும் ஷஹீத் தான், ஆனால் நான் சொல்லக்கூடிய இதுவும் ஷஹீத் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அஷ்ஷுஹதா ஹம்ஸத்துன், ஷஹீதுகள் தியாகிகள் 5 வகையினர். ஷஹீதுகள் தியாகிகள் 5 வகையினர். அல் மத்ஊன், அல் மத்ஊன், காலரா நோயில் யார் இறந்து போகிறார்களோ அவர்களும் ஷஹீது தான். ஒரு காலத்தில் நம் ஊரிலேயே, நாம் வாழ்ந்த ஊரிலேயே, வாழ்கிற ஊரிலேயே காலரா நோயால் திரும்பி பார்ப்பதற்கு முன்னர் பலர் செத்து மடிந்தார்கள், இறந்து போனார்கள்.
அவர்கள் எண்ணி பார்த்திருப்பார்களா? ஏன் கடந்த 3-4 வருடத்திற்கு முன்னர் 2020ஆம் ஆண்டு கொரோனா என்கிற ஒரு பெரும் தொற்று நோய் வந்தபோது யாரெல்லாம் இறந்து போவார்கள் என்று யாரும் நினைத்திருப்பார்களா? நினைத்து பார்க்க முடியாதவர்கள் எல்லாம் பொட்டு பொட்டு என்று என்ன செய்தார்கள்? இறந்து போனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் மத்ஊன், யாரெல்லாம் காலரா நோயில் இறந்து போகின்றார்களோ அவர்களும் ஷஹீத் என்று சொன்னார்கள். வல் மபுத்தூன், யாரெல்லாம் வயிற்று வலியால் இறந்து போகிறார்களோ அவர்களும் ஷஹீத் என்று சொன்னார்கள். வல் ஹரீக், யாரெல்லாம் தண்ணீரில் மூழ்கி சாகிறார்களோ, தண்ணீரிலே அவர்கள் மூச்சு வாங்கி தண்ணீரிலேயே முங்கி செத்து போகிறார்களோ அவர்களும் ஷஹீத் என்று சொன்னார்கள். ஒரு சாஹிபுல் ஹதமி, கட்டடத்தில் கட்டடம் இடிவாருக்குள் சிக்கி எவன் இறந்து போகிறானோ அவனும் ஷஹீத். வஷுஹதா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு வெட்டுப்பட்டு கொல்லப்பட்டவர் அவரும் ஷஹீத் என்று ஷஹீதை 5 வகையாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ முந்திய 4 வகையினர் அவர்கள் இப்படியெல்லாம் இறந்து போகிறார்கள். அவர்களுடைய இறப்பு என்ன? கேடான இறப்பா? அவர்கள் கெட்டவர்களா? அவர்கள் கேடானவே அவர்களுடைய உயிர் பறிக்கப்பட்டு விட்டதா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதிலிருந்து இது கெட்ட மரணம் என்று நாம் சொல்வதற்கு இல்லை. மரணம் நடக்கின்ற இடத்தை பொறுத்து கெட்டது நல்லது என்று சொல்ல முடியாது. இதற்கு பெரிய ஆதாரமே தேவையில்லை. இன்னும் கூட நாம் நினைக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போகிறார்கள், ஹஜ்ஜுக்கு போன இடத்தில் மக்காவில் இறந்து போனார், அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், அவர் மக்காவில் இறந்து போய் விட்டார், அவருக்கு நேரா சொர்க்கம். இவர் மதீனாவில் போய் இறந்தார், இவருக்கும் நேரா சொர்க்கம் என்றெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? பேசிக் கொள்கிறோம். அபூ ஜஹல் மக்காவில் தான் இறந்தார், அபூ லஹப் மக்காவில் தான் இறந்தார், அவனுக்கெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தை எழுதிவிட்டானா? ஆக புண்ணிய இடத்தில் இறக்கிறான் என்பதற்காக புண்ணியத்தை தான் அல்லாஹ் தர வேண்டும் என்று இல்லை. ஆக இடம் ஒரு பொருட்டல்ல, நேரம் ஒரு பொருட்டல்ல, அல்லாஹ் அவனுடைய எண்ணத்தை தான் பார்க்கிறான், அவனுடைய செயலை தான் பார்க்கிறான். இறுதி முடிவு என்னவாக இருக்கிறது என்பதை பார்த்து தான் அல்லாஹ் அவனுக்கு நல்லது கெட்டதை எழுதுகிறான் என்பதற்கு இது மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உதுகுரு, அதாவது நீங்கள் அக்ஸிரு ஹாரிமல் லத்தாத், அக்ஸிரு ذிக்ர ஹாரிமில் லத்தாத், நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள், அதிகம் நினைவு கூறுங்கள். எதை நினைவு கூறுங்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தி திருமதியிலே இடம்பெற்றிருக்கிறது. அதிகமாக நீங்கள் ذிக்ர ஹாரிமில் லத்தாத், உங்களுடைய சுவைகளை எல்லாம் தகர்த்து தரைமட்டமாக்குமே, நீங்கள் அனுபவிக்கிற அனுபவத்தை எல்லாம் எது தகர்த்து தரைமட்டமாக்குமோ அதை அதிகம் நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்கள். எது நம்முடைய அனுபவத்தை தகர்க்கும், எது நம்முடைய சுவையை தகர்த்தையும்? மரணம் தான். யானி அல் மௌத் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ذிக்ர ஹாரிமில் லத்தாத், நாம் சுவைக்கிற சுவையை சுவைக்க முடியாமல் செய்வது எது? அனுபவிக்கிற அனுபவத்தை அனுபவிக்க முடியாமல் செய்வது எது? மரணம். அதை அன்றாடம் நினைத்துக் கொண்டிருங்கள், அதை அதிகம் நினைத்துக் கொண்டிருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஏன் சொன்னார்கள்? எந்த நேரத்தில் மனிதனுக்கு மரணம் ஏற்படும் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரிந்த பெரிய ஞானம், அல்லாஹ் தவிர வேறு எவனுக்கும் தெரியாத பெரிய ஞானம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். என்ன தெரியும்? தமூத் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். நீ எந்த இடத்தில் நீ மரணிப்பாய் என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிவான். எப்போது மழை பொழியும் என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிவான் என்பதை போல இவன் எங்கு, எந்த இடத்தில், எந்த நேரத்தில் இவன் மரணிப்பான் என்பதையும் அல்லாஹ் மட்டுமே அறிவான். அல்லாஹ்வுக்கு தெரிந்த அந்த அறிவு உலகத்தில் எவனுக்கும் தெரியவே தெரியாது. எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் அந்த விஞ்ஞானத்தால் இதை கண்டுபிடிக்க முடியாது என்பதற்கு நிதர்சனமான சான்றுகளை நாம் வாழ்க்கையில் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று வரை நம்மோடு பேசிக் கொண்டிருந்தவர் இன்றைக்கு இல்லை, விடிந்த பிறகு இல்லை, தூக்கத்திலே இல்லை, சாப்பிடும் போது இல்லை, போய்கொண்டிருக்கும் போது இல்லை, நடந்து கொண்டிருக்கும் போது இல்லை, பஸ்ஸில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது இல்லை, விமானத்தில் பறக்க ஆரம்பித்தார், போய் சேர்ந்து விட்டார் என்று அன்றாடம் நாம் வாசிக்கிறோம், அன்றாடம் பார்க்கிறோம். ஆதலால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணத்தை அதிகம் நினைவு கூறுங்கள். உங்களுடைய அத்தனை முடித்து வைக்கக்கூடிய அந்த மரணத்தை எண்ணிக்கொண்டே இருங்கள் என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை நினைக்கக்கூடிய இடத்தில் தான் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? நடக்கிற சம்பவங்களை பார்க்கிற போது, நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கிற போது எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட மரணம் வரும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் முதலில் வாசித்து காட்டிய வசனங்கள், இன்னும் அது போன்ற வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யாமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத் قال இந்தி துபுத்துல் ஆன் வலல்லதீன யமூதூன் வஹும் குஃபார் உலாயிக ஆதத்னா லஹும் அஸாபன் அலீமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யாமலூன ஸய்யிஆத். மரணம் எந்த நேரத்திலும் வரும், எந்த இடத்திலும் வரும், எப்போதும் வரும். அது அல்ல மேட்டர். அல்லாஹ் யாருடைய தவறை, யாருடைய பரிகாரத்தை, யாருடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவனை முஸ்லிமாக மூமினாக அங்கீகரிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கான வரையறையை இந்த வசனத்திலே 4ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். வலைஸத்தி தௌபத்து, தௌபா எவனுக்கும் இல்லை. தௌபா என்பது பாவ மன்னிப்பு கேட்பது, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பது எவனுக்கும் இல்லை. யாருக்கு? லில்லதீன யாமலூன ஸய்யிஆத். எவன் கெட்டதையே செய்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு தௌபா என்பது இல்லை. அவனுக்கு தௌபா என்பது இல்லை. எதுவரை கெட்டதை செய்து கொண்டிருக்கிறான்? அவன் ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத், அவனுக்கு மரணம் சம்பவிக்கிறது, மரண படுக்கையிலே கிடக்கிறான். அந்த நேரம் வரை அவன் தவறுகளைத்தான் செய்து கொண்டே இருக்கிறான், தவறைத்தான் செய்து கொண்டே இருக்கிறான். நன்றாக வாழ்கிற போது தவறை செய்தான், இப்போது படுத்து விட்டான், படுத்த படுக்கையாக இப்போதும் தவறை செய்கிறான். இப்படிப்பட்டவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதே இல்லை. அவனுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதே இல்லை. எதுவரை ஏற்றுக்கொள்வதில்லை? அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் வரை அவன் கேட்கிற மன்னிப்பை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். படுத்து விட்டான், அவனுக்கு இப்போதுதான் நாடி அடங்க ஆரம்பித்திருக்கிறது. அவனுடைய காலுடைய பெருவிரலில் இருந்து நாடி அடங்க ஆரம்பித்திருக்கிறது. அவனுடைய துடிப்பு, அவனுடைய இயக்கம், அவனுடைய அசைவு எல்லாமே அவனுக்கு உணர்த்துகிறது. என்ன உணர்த்துகிறது? ஆஹா, நாம் இனி இந்த உலகத்தில் வாழ்வதற்கான நேரம் இல்லை. அல்லாஹ் நம்மை கைப்பற்றுவதற்கான நேரத்தை நெருக்கி கொண்டு வந்து விட்டான். கடந்த காலங்களில் இதை செய்திருக்கிறோம், அதை செய்திருக்கிறோம், அதை விட்டிருக்கிறோம், இதை செய்யாமல் விட்டிருக்கிறோம் என்று எண்ணி வருந்தி அல்லாஹ்வுக்கு செய்தவைகளை அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்டு பெரும் வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அப்போது மன்னிப்பார். உயிர் தொண்டை குழியை அடங்கிவிட்டது, உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டது. அதற்கு கீழ், தொண்டை குழிக்கு கீழ் அவனுடைய உடம்பில் உயிர் ஓட்டம் இல்லை, எல்லாமே அடங்கி போய்விட்டது. இந்த நேரத்தில் ஐயோ, அங்கே அவனிடத்தில் இதை செய்துவிட்டேன், இவனுக்கு அதை செய்துவிட்டேன், அல்லாஹ்வே உனக்கு நிறைய பாவம் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அப்போது நினைக்கிற போது வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யாமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத். இந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த தௌபாவை, அவனுடைய மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்கிறான் அந்த நேரத்தில்? இன்னி துபுத்துல் ஆன், அல்லாஹ்வே இப்போது நான் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன், என்னுடைய குற்றத்தை மன்னித்து விடு, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று அப்போது கேட்கிற மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. வலல்லதீனஹும் யமூதூன குஃபார், இன்னொருவனுடைய மன்னிப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இன்னொருவன் எவன் காபிராக இந்த உலகத்தில் வாழ்ந்தானோ, எவன் அல்லாஹ்வை ஏற்காமல் அல்லாஹ்வை நிராகரித்தவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தானோ அவனுடைய மன்னிப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன், ஆனால் காலமெல்லாம் தவறு செய்தவன், கடைசி நேரத்தில் படுத்த படுக்கையாகிவிட்டான். உடம்பில் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது, உடம்பில் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது, உடம்பில் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலாவது அல்லாஹ்விடத்தில் மன்றாடினால் அல்லாஹ் அவனுடைய மன்றாட்டத்தை ஏற்றுக்கொள்வான். எப்போது ஏற்றுக்கொள்ள மாட்டான்? உயிர் அடங்கி தொண்டைக்குழி அடைந்து விட்டால் அந்த மன்றாட்டத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து தவறு செய்தவனுக்கு,
அல்லாஹ்வையே ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்திலே இறை மறுப்பாளனாக காஃபிராக எவன் வாழ்ந்தானோ அவனுக்கு நிச்சயமாக மன்னிப்பே கிடையாது. அல்லாஹ் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதே இல்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். வலல்லதீன யமூத்தூன வஹும் குஃபார் உலாயிக ஆதத்னா லஹும் அதாபன் அலீமா. இவர்களுக்கு தான் கொடிய வேதனையை நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம் என்று 4ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக மரணம் என்பது இந்த மாதிரியான நேரத்தில், இந்த மாதிரியான இடத்தில், இப்படிப்பட்ட தருவாயில் மரணம் வந்தால் நல்லது கெட்டது என்பதை முடிவு செய்யவே முடியாது. எப்படிப்பட்ட மரணம் நல்லது, எப்படிப்பட்ட மரணம் கெட்டது என்பதற்கு 2 அளவுகோலை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். 4ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனத்தில் 2 அளவுகோலை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். காலமெல்லாம் தவறு செய்கிறான், ஒரு கட்டத்தில் திருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். காலமெல்லாம் தவறு செய்கிறான், ஆனால் கடைசி தருவாயில் மரணம் தொண்டை குழியை அடையும் வரை அவன் தௌபாவை செய்யவில்லை என்றால் அப்போது இன்னி துபத்துல் ஆன், இப்போது மன்னிப்பு கேட்கிறேன், இப்போது மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த ஒரு மனிதனுடைய மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. காலமெல்லாம் காஃபிராக எவன் வாழ்ந்து மடிந்தானோ அவனுடைய மரணத்தையும் அதாவது மன்னிப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இதுதான் அடிப்படையை ஒழியே அங்கே இருந்தால் நல்ல மரணம், இங்க இருந்தால் நல்ல மரணம் என்கிற இந்த அடிப்படையை இஸ்லாம் தகர்க்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகின்றன. புரிந்து செயல்படுகின்றவர்களாக அல்லாஹ் உங்களை நம்பி மாய்க்கிறவானாக. வாஹர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் எந்த நேரத்திலும் அவன் மரணத்தை சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எதற்கு விதிவிலக்கு இருக்கிறதோ இல்லையோ, மரணத்திற்கு ஒரு கணமும் விதிவிலக்கே கிடையாது என்பதை நாம் அன்றாடம் வாழ்க்கையில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மரணம்தான் நேற்று மதியம் குஜராத் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இருந்து லண்டனை நோக்கி புறப்பட்டு விமானம் புறப்பட்ட 3 நிமிடங்களில் 4ஆம் நிமிடத்தில் அருகில் இருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய விடுதியின் கட்டடத்தில் விழுந்து மொத்தமாக நொறுங்கி தீப்பற்றி எரிந்து அதில் பயணித்த 242 பயணிகளில் ஒரே ஒரு பயணியை தவிர 241 பயணிகளும் செத்தார்கள், கருகி செத்தார்கள். முன்னாள் முதலமைச்சர், குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் நரேந்திர மோடி குஜராத்தை விட்டு புறப்பட்டு இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக ஆனாரா இல்லையா? அந்த நேரத்தில் குஜராத்தினுடைய முதலமைச்சராக ஆனவர் தான் விஜய் ரூபானி. அவரும் தன்னுடைய மகளை லண்டன்ல போய் பார்த்துட்டு வரணும் சொல்லி அவரும் புறப்பட்டார். அவர் போய் சேர்ந்து விட்டார். 242 பேரில் ஒரே ஒருவர் தப்பி பிழைத்திருக்கிறார். பாருங்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எப்படி இந்த சம்பவத்தை நிகழ்த்தி காட்டுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். இதில் என்ன கோளாறு, எப்படி நடந்தது, இன்னும் வரை இருக்கிறது. ஒவ்வொன்றாக அந்த கோளாறு எப்படி நடந்தது என்பதை சொல்லுவார்கள். மிகப்பெரிய ஆபத்துக்குள் மாட்டுகிற போது விமானத்தை ஓட்டக்கூடிய விமானி அருகாமையில் இருக்கிற கோபைலட் துணை விமானி 2 பேருமே பேசக்கூடிய அனைத்தும் பதிவு செய்யப்படக்கூடிய கருப்பு பட்டியில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவர் கடைசி நிமிடத்தில் மைடே கால் என்று 3 முறை சொன்னால் பெரும் ஆபத்துக்குள் மாட்டிவிட்டார்கள். சொல்லி முடிக்கவும் விமானம் நொறுங்கியது, தீப்பற்றி எரிந்தது, தூள் தூளாய் போனது. அத்தனை பேரும் எரிந்து கரிந்து நாசமாய் போனார்கள்.
மேடை கால், பிரெஞ்சு மொழியில் மேடை கால் என்று சொன்னால் சர்வதேச அளவுக்கு விமானத்தை ஓட்டுகின்றவர்கள் நெருக்கடியான கட்டத்தில் இருக்கிற போது இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அந்த வார்த்தை உடனடியாக விமான நிலையத்தினுடைய தொடர்புக்கு போய்விடும். அவர்கள் உரிய பாதுகாப்பை செய்வார்கள் என்ற அடிப்படையில் இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. சொல்லி முடிக்கவும் போய் சேர்ந்து விட்டார்கள். விமானம் போய் சேர்ந்து விட்டது. சிறிய கோளாறு என்று சொன்னால், பான் பான் என்று சொன்னால், ஓ சிறிய கோளாறு, அவ உடனடியாக இந்த விமான நிலையத்தில் தரையிறக்குங்கள் என்று அடுத்த செய்தி அவர்களுக்கு பரிமாறப்படும். எதற்கும் வழி இல்லாமல் போய் சேர்ந்து விட்டது. விமானத்தில் பயணித்தவர்கள் மட்டுமல்ல, மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி விடுதியில் இருந்து 20க்கும் மேற்பட்ட மாணவர்களும் சேர்ந்து போய் சேர்ந்து விட்டார்கள். இன்னும் எத்தனை பேர் அதில் இறந்திருக்கா என்று இன்னும் செய்தி வர வேண்டி இருக்கிறது. நினைத்து பார்த்திருப்பார்களா? எண்ணி பார்த்திருப்பார்களா? இந்த கோர விபத்தை பாருங்கள். எங்கு எது நடக்க வேண்டுமோ அதை அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறான். நீ குஜராத்திலிருந்து கிளம்ப வேண்டும், நீ இங்கு இருக்க வேண்டியவன் இல்லை, நீ பறக்க வேண்டியவன், ஒரேடியாக பறக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தான். அது அப்படியே நடந்தது. விஸ்வாஸ் ரமேஷ்குமார், நீ பறக்க வேண்டும், அவர்கள் எல்லாம் போய் சேருவார்கள், நீ தப்பிக்க வேண்டும் என்று அவருக்கு அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அவன் தப்பித்து விட்டான். எவ்வளவு பெரிய அல்லாஹ் சித்து விளையாட்டை காட்டுகிறார்கள். இதெல்லாம் நமக்கு பாடம் சொல்லி தருவதற்கு. நாம் இந்த உலகத்தில் பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பலம் இருக்கிறது, அகம்பாவத்தில் அழியக்கூடாது, ஆணவத்தில் இருக்கக்கூடாது. என்ன பலத்தில் இருந்தாலும் சரி, என்ன பாதுகாப்பு வளையத்திற்குள் இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடிவிட்டால் அதிலிருந்து எவனும் தப்பிக்க முடியாது. பணமும் பலமும் படையும் உன்னை ஒரு கணமும் காப்பாற்றாது என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டுகிறான். அது உங்களுக்கும் தான், எனக்கும் தான், உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் தான் என்பதை இதன் மூலமாக அல்லாஹ் சொல்லி தருகிறான். 169 இந்திய பயணிகள் போய் சேர்ந்தார்கள். 53 பிரிட்டனை சார்ந்தவர்கள், போர்ச்சுகலை சார்ந்த 7 பேர், இப்படி கிட்டத்தட்ட 241 பயணிகள் போய் அவர்களுடைய கனவுகள் எப்படியாக இருந்திருக்கும், என்னவெல்லாம் யோசித்திருப்பார்கள் பாருங்கள். ஆக இப்படிப்பட்ட தருணத்தில் நமக்கு மரணம் வரக்கூடாது, அது தனி விஷயம். அதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அது தனி விஷயம். ஆனால் அப்படி வந்துவிட்டால் அது கெட்ட மரணம் என்று நாம் சொல்வதற்கில்லை. மரணம் மரணம் மனிதனுக்கு நடக்கிற போது அவனுடைய எண்ணம் என்ன என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கிறான். இறுதி முடிவு என்ன வாரியாக இருந்தது என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். ஆனால் திடுதப்பென்று நடக்கிற பேராபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, ஆபத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும், கேட்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக் வ ஜமீஇ சஹதிக் என்று நமக்கு ஒரு பிரார்த்தனை சொல்லி தந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வே அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக், எனக்கு தந்திருக்கிற வளங்கள் என்னை விட்டு போகாமல் இருப்பதற்கு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அது என்ன வளமாக இருக்கலாம், குடிசையில் வாழ்கிற வளமாக இருக்கலாம், கோட்டையில் வசிக்கிற வளமாக இருக்கலாம், அதை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்து அது என்னை விட்டு போகாமல் இருக்க உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாய், அது என்னை விட்டு அகன்று நான் நோயாளியாக ஆகாமல் இருப்பதற்கு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். திடுதுப்பென்று என்னை நீ தண்டித்து விடாதே, திடுதுப்பென்று என்னை நீ தண்டித்து விடாதே, அழித்து விடாதே, அதிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னுடைய அனைத்து கோபங்களிலிருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை சொல்லி தந்தார்கள். அதையும் அன்றாடம் நாம் பிரார்த்திக்க வேண்டும். ஆனாலும் மரணத்துக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். மரணம் எந்த நேரத்தில் வந்தாலும், ஐயோ இதை செய்யாமல் விட்டுவிட்டேன், அதை விட்டுவிட்டேன், இதை கொடுக்கவில்லை, அதை வாங்கவில்லை என்கிற நிலை இல்லாமல் எப்போதும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும்.
அல்லாஹ் வளத்தை தந்தவர்கள் அந்த வளத்தை அல்லாஹ்வின் நினைவு வண்ணமாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும். அது பொருளாதார வளமாக இருக்கலாம், அறிவு வளமாக இருக்கலாம், உடல் அதாவது ஆரோக்கிய வளமாக இருக்கலாம். எதை எப்படி யாருக்காக அல்லாஹ்வுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் நம்முடைய பயன்பாட்டை, நடவடிக்கை, செயலை நாம் அமைத்துக் கொள்கிற போது எந்த நேரத்தில் வண்ணம் வந்தாலும் அது நமக்கு நன்மையாக திகழும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹரதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.